அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். டேய், அம்சவள்ளி விஷயத்தில் இது தாண்டா நடந்துச்சு. எங்கள் அப்பன் எனக்கு காப்பு வச்சார், நான் அவருக்கு காப்பு வச்சிட்டேன். ஆமாம். உங்கள் அப்பாவோட ஈகோவால் அம்சவல்லி உனக்கு கிடைக்காம போனதை நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது சேது. ஆனாலும் சேது, ஒரு அப்பா ஒரு பிள்ளைகிட்ட இப்படி ஈகோ பார்க்கக்கூடாது. டேய், பல பெற்றவங்க பிள்ளைங்களோட வாழ்க்கையை கணக்கிலேயே எடுத்துக்கிறது கிடையாதுடா. அவங்க வாழ்க்கையை தான் பெருசாக நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் நான் பிறந்ததால் எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை. என்ன பண்ணுறது? அங்கே தான் அப்படின்னா இங்கே சென்னைக்கு வந்து 1000 மேட்ரிமணின்னு சொல்லி ஒரு மேட்ரிமணிக்கு போய் பல்பு வாங்கியிருக்க. டேய், ஏன்டா போனதெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க? ஆ, அதான் பல்பு வாங்கணும்னு தெரியுதுல்ல, அதை சொல்லி காட்டணுமா? ஆ, ஆமாம், இப்போ என்ன தான் பண்ண போகிற சேது? டேய், கதை இன்னும் முடியலடா. என்னது, முடியலையா? ஆமாண்டா, அம்சவல்லியோட கதை முடியலை. ஒரு டோர் க்ளோஸ் ஆனால் இன்னொரு டோர் ஓப்பன் ஆகும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு அதர் டோர் ஓப்பன் ஆனிச்சுடா. சேது, நீ ரொம்ப கொடுத்து வச்சவன். அவசரப்படாத, கதையை முழுசாக கேட்டுட்டு அப்புறமா சொல்லு. பள்ளிக்கூடத்தில் பஞ்சாயத்து வச்சு அம்சவல்லி முடிஞ்சு போச்சு. இனிமே இந்த ஊரில் இருந்துட்டு என்னத்தை பண்ணுறது? நம்ம அப்பன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த ஊருக்குள்ளே நமக்கு ஒரு பொண்ணு கழுத்தை நீட்ட மாட்டா. ஆமாம், அதுக்கு என் ஆத்தாக்காரியும் உடந்தையாக இருக்காளே. இவங்களுக்கு நடுவில் நான் இங்கே இருந்தா இந்த ஜென்மத்தில் எனக்கு கல்யாணம் ஆகாது. ஆமாம், 60ஆம் கல்யாணம் தான் ஆகும். பேசாமல் சென்னைக்கு கிளம்பி போய் அங்கே ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண வேண்டியது தான். இன்னைக்கு ராத்திரியே மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஆஹா, என்னது, பள்ளிக்கூடத்தில் பார்த்த கணக்கு டீச்சர் நம்மளை பார்த்து வந்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு என்ன, நம்ம வாட்டுக்கு போவோம். ஹலோ. என்ன அது, கூப்பிடுறாங்க? யாரையா இருக்கும்? ஆஹா, யாருமே இல்லை. அப்போ நம்மளை தான். ஆமாம், கூப்பிட்டீங்களா? ஆமாம். ஆமாம், என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஓ, தாராளமாக பேசுங்க. என் பேர் அமிர்தவல்லி. ஆஹா, இப்போதான் அம்சவல்லி போனா அதுக்குள்ளே அமிர்தவல்லி வந்திருக்காளே ஐயா. முதல்ல கை கொடுங்க. என்ன அது, வந்த உடனே கையை கேட்குறா? ஏங்க, என் கையை உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறது? கை கொடுக்கறதுக்கு கையை நீட்டுறா. ஆஹா, பயமாக இருக்கு ஐயா. இவ எதுக்கு நமக்கு கை கொடுக்க வர்றா? ஒருவேளை பள்ளிக்கூடத்தில் நம்ம பேசின டைலாக்குக்கு இங்கே பாராட்டு தெரிவிக்க வந்திருக்காளோ? சரி, பரவாயில்ல, அம்சவல்லினா நம்மளை கைவிட்டுட்டா. இவ கை கொடுக்கத்தானே வர்றா. உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். எனக்கும் தாங்க. ஆஹா, அம்சவல்லி ஒரு நாளாச்சும் இந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருப்பாளா? என் பேர் சேது. எனக்கு தெரியும், நீங்கள் ஸ்கூலில் வந்து பஞ்சாயத்து வச்சிங்கள, அப்போவே உங்கள் பேர், உங்கள் கதை, உங்கள் வாழ்க்கை எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆஹா, நம்ம பயோகிராஃபியை பக்காவாக கேட்டிருக்காளே ஐயா. நீங்கள் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அதே ஸ்கூலில் கணக்கு டீச்சராக இருக்கேன். இந்த ஊருக்கு நான் புதுசு, வந்து 6 மாதம்தான் ஆச்சு. அப்போது என்னோட கதை முழுசாக உங்களுக்கு தெரியும்னு சொல்ல வர்றீங்க? ஆமாங்க. அன்னைக்கு நீங்கள் ஸ்கூலில் பேசினப்போ நான் கடைசி வரைக்கும் இருந்தேனே. ஆஹா, நம்ம கதையை கேட்கறதுக்குன்னே கடைசி வரைக்கும் இருந்திருக்காயா? அதான் இன்னைக்கு நம்மளை தேடி வந்திருக்கா. சரி, இப்போ ஒருத்தியாவது நம்ம கதையை முழுசாக கேட்டாலே அதை நினச்சி சந்தோஷப்படுவோம். உங்ககிட்ட தான் எல்லா தகுதியும் இருக்குல்ல. என்ன அது, தகுதியை பற்றி பேசுகிறா? இங்கே பாருங்கள், நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது, பயப்படவும் மாட்டேன். ஆஹா, மொட்டை மொட்டையாக பேசி நம்மளையே குழப்புறாளையா? ஏங்க, புரிகிற மாதிரி சொல்லுங்களேன். நான் உங்கள் அம்சவல்லி மாதிரி கிடையாது. என்னது, அம்சவல்லி மாதிரி கிடையாதா? ஆமாம், அவள் வேற, நீங்கள் வேற. இது கூடயா எனக்கு தெரியாது?
ஐயோ, நான் அதை சொல்லலைங்க. குணத்தில் உங்கள் அம்சவள்ளி மாதிரி நான் கிடையாதுன்னு சொல்ல வந்தேன். ஓஹோ, அம்சவல்லி ரொம்ப நல்லவதாங்க. எங்கள் அப்பன் வாத்தி தான் அவள் மனசை கெடுத்துட்டாரு. அதனால தான் அவள் சொந்தம் பந்தம் இதெல்லாம் இல்லாமல் ஒரு கல்யாணமே எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டா. ஆரம்பத்தில் என் மேலே உசுராக இருந்தவ அதுக்கப்புறம் சொந்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்ன சோகமாக்கிட்டாங்க.